அதிர்ஷ்டம் நியூஸுக்கு வரவேற்கிறோம். தட்டி தூக்கும் ஏவவேலு. அவர்களுக்கு 43 தொகுதி டிஎம்கே கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக திருவண்ணாமலை, ஆந்திரா, கர்நாடகா எல்லை மாவட்டம், தர்மபுரி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை, வேலூர், அப்புறம் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில போன தடவை அதிமுக ஜெயிச்ச போலூர், ஆரணி இதிலெல்லாம் கூடுதல் கவனம் செலுத்துகிறாராம். அதே மாதிரி போன தடவை கம்மி ஓட்டுல திமுக ஜெயிச்ச கலசபாக்கம், மயிலம் இந்த ஏரியாவிலையும் கவனம் செலுத்திட்டு இருக்கிறாராம். கவனம்னா அங்க இருக்கக்கூடிய அதிமுகவ வளைக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து ஏவவேலு அவருடைய கொடி பறக்குதாம். ஏவவேலு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட 43 தொகுதிகள் இன்னைக்கே சர்வே ரிப்போர்ட் பிரகாரம் பெரும்பாலும் திமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான் ரிப்போர்ட். ஏன்னா ஏவோவேலுவுடைய செயல்பாடு யாரை எப்படி வளைக்கணுங்கிறது ஏவோவேலுவுக்கு தெரியும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பலவீனமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஏரியால இருந்தே ஆளை தூக்குறது. அதிமுக பூத் கமிட்டி போட்டிருக்கிறாங்க. அதுல பெரும்பாலான பூத் கமிட்டி நிர்வாகிகள் இன்னைக்கே ஏவோவேலு பக்கம் வந்துட்டாங்களாம். பூத் கமிட்டியே அதிமுகவுல ஒழுங்கா பண்ண முடியல, இவங்க எப்படி ஜெயிக்க போறாங்க? பாஜக சொல்லவே வேணாம். தமிழகம் முழுக்க, அதாவது யாரும் எதிர்க்க முடியாத ஒரு கோட்டையாக இன்னைக்கு திருவண்ணாமலை, வேலூர் இந்த மாவட்டங்களை ஏவோவேலு வச்சிருக்கிறார். இன்னைக்கு ஏவேவேலு பொதுப்பணித்துறை சார்பா அவரும் பல வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறாராம். இது மட்டுமல்லாமல் இன்னைக்கு பல கட்சிகளை உடைக்கக்கூடிய அசைன்மெண்ட்டும் ஏவோவேலுட்டையும் கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக தேட்மியூதிகேவே உள்ள இழுக்கக்கூடிய வேலையை ரொம்ப நாளா அவர்தான் பார்த்துட்டு இருந்தாரு. அது எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறது, ஏன்னா தேட்மியூதிகே பார்ட் ஜேகேவுடனும் பேசிட்டே இருக்கிறாங்க. இந்த பக்கம் டிட்மியூகேவுடனும் பேசிட்டு இருக்கிறாங்க. அமித்ஷாவே உள்ள பூந்து தேட்மியூதிகேட்ட பேசிட்டு இருக்கிறார். ஆனாலும் அப்படியே அமித்ஷா தேட்மியூதிகேவ அந்த பக்கம் இழுத்தாலும் தேட்மியூதிகேவுல இருக்கக்கூடிய செயல்பட்டுட்டு இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் ஏவோவேலு வளைச்சிட்டாராம். இப்படி இந்த கட்சி அந்த கட்சிய தாண்டி விஜய் கட்சியில இருக்கக்கூடிய பெரும்பாலானவங்க அவர் ஏரியால இன்னைக்கு ஏவேவேலு பக்கம்தானாம். அதனால இன்னைக்கு தலைமை ரொம்ப உற்சாகமா இருக்காம். ஏவோவேலு வரக்கூடிய தேர்தல்ல மிகப்பெரிய அளவுக்கு எப்படி செந்தில் பாலாஜியோ, ஏன்னா இப்ப செந்தில் பாலாஜிக்கும் ஏவோவேலுவுக்கும் போட்டி, யார் அதிகம் ஜெயிச்சு கொடுக்கறதுன்னு இப்போதைய நிலைமையில 2 பேரும் சமபலத்துல இருக்கிறதாத்தான் ரிப்போர்ட் வந்திருக்காம். திமுக தலைமை ரொம்ப குஷியில இருக்காம். இத பத்தி உங்க கருத்து சொல்லுங்க.